சார் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பாலவேலூர். நம்ம ஜாதக ஆய்வு என்கின்ற இந்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிப்போம். இது வந்து போன வாரம் ஆரம்பித்த நிகழ்ச்சி. இதில் 7 பேருக்கு பதில் சொல்லியிருந்தோம் கேள்விக்கு. 7 பேரோட ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருந்தோம். தெரியுதுங்களா? 9698 காலை 5 மணி 1 நிமிஷம் போட்டிருக்கீங்க. கொடுமுடியில பிறந்ததா பெற்றிருக்கீங்க. சரியா? சரிங்க சார். சரி, ரைட்டு. பார்த்துங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறவங்க அவங்கவுங்க செல்ஃபோனில் ஜாதகத்தை அப்படியே வரைஞ்சிட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு இப்போ அமைதியாகிடுச்சு பாருங்க. ஆமாம், 9698 காலை 5 மணி 1 நிமிஷம். உங்களுடைய லக்னம் வந்து ரிஷப லக்னம் பார்க்குறீங்க. இப்போ ராசி நவாம்சம் ரெண்டுமே உங்கள் பிக்சரில் தெரியுது. பார்க்குறீங்களா எல்லாரும்? ரைட்டுங்க. இப்போ உங்களுடைய கேள்வி என்ன சிவா, சொல்லுங்கள். சார், முதல் திருமண வாழ்க்கை தோல்வி. சரி. இரண்டாம் திருமண வாழ்க்கை எப்போ அமையும், எப்படி அமையும் சார்? ஃபர்ஸ்ட் லைஃப் ஏன் தோல்வியாச்சு? ஆமாம், ஃபர்ஸ்ட் லைஃப் தோல்வியாச்சு. இப்போ லக்னத்தில் வந்து சூரியன் இருக்காரு, பார்த்துக்கிட்டீங்களா? இப்போ லக்னத்தில் சூரியன் 7 லட்சம், லக்னத்தில் செவ்வாய் இருக்காரு, 3ஆம் அதிபதி நீச்சமாயிருக்காரு. இப்போ என்ன தசை வந்து இப்போ வந்து கேது மகா தசை நடக்குது. எப்போ மேரேஜ் ஆச்சு உங்களுக்கு? 2022 புதன் திசை சனி புத்தி. புதன் தசை சனி புத்தி. புதன் தசை சனி புத்தி. புதன் தசை சனி புத்தி. புதன் தசை முடிகிற ஸ்டேஜில் கேது மகா தசை ஸ்டார்ட் ஆகுது. அந்த டைம்ல தான் ஆச்சு. ஓகே ஓகே ஓகே, ரைட் ரைட்டு. இப்போ புதன் தசை சனி புத்தி வரைக்கும் முடிகிற வரைக்கும் நல்லா இருந்துச்சா? புதன் தசை சனி புத்தியில தான் இந்த கல்யாணம் ஆகி பிரிவினை ஏற்பட்டுச்சு. எல்லாமே அதுலயே நடந்துச்சு. ஆமா, கேது தசை கேது புத்தி போன டிசம்பர்ல டைவர்ஸ் வாங்கினது. அதான் கேது தசை கேது புத்தியில. ரைட் சார். போன டிசம்பர் முடிச்சேன். ஆமா சார். இப்போ வந்து கேது மகா தசை கேது புத்தினால இப்பவே வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உலக வாழ்க்கையை வந்து வெறுக்க வைக்கும். உங்களுக்கு வந்து லெசனை வந்து கற்றுக் கொடுக்கும். எனக்கு கேட்டால் இருக்கிறதுல பெஸ்ட் தசை கேது தசை தான். ஏன்னா ஞான விஷயத்தை வந்து நமக்கு வந்து போதிக்கக்கூடிய தசை அப்படின்னு கணக்காகுது. இப்போ இதில் ஏன் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லக்னாதிபதி பார்த்தீங்கன்னா 12ல் உட்காந்துருக்காரு. லக்னாதிபதி 12ல் சனியோடு சேர்ந்து உட்காந்துருக்கார். கரெக்டுங்களா? அப்போ சனி சுக்கிரன் காம்பினேஷன் இருந்தாவே இல்லற வாழ்க்கையில எங்கேயும் ஒரு இடத்துல ஃபெயிலியர் ஆகணும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்கு. 3ஆம் அதிபதி நீச்சமாகி இருக்கிறார். நீச்சமாகி பங்கமானாரா அப்படின்னு பார்த்தா பங்கம் ஆகல. கரெக்டா? குரு பார்வையில இருக்காருல்ல சார்? ஆமா, குரு பார்வையில இருக்கிறதுனால பரவாயில்ல, மனசு ஓடிட்டு இருக்கு. சுக்கிரனும் பரிவர்த்தனையில இருக்காருல்ல? சுக்கிரன் சனி செவ்வாய் பரிவர்த்தனை, சுக்கிரன் செவ்வாய் பரிவர்த்தனை. ஆமா, அப்போனா நீச்ச பங்கமே ஆயிட்டாருன்னு கண்டிப்பா சொல்லிடலாம். ஏன்னா செவ்வாய் வந்து பலம் ஆயிடுறாரு இல்லையா? அப்போ உங்களுக்கு வந்து செகண்ட் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனா ப்ரொவைடட் வந்து இந்த கேது உள்ளூர்ல இருக்கிற வரைக்கும், இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் கேது தசை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். இந்தியா விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா கேது தசை டிஸ்டர்ப் பண்ணாது கண்டிப்பா. என்ன, அப்போ இந்தியா வேற ஸ்டேட்ல, வேற நார்த் இந்தியால, பெங்களூர்ல ஒர்க் பண்றேன். பெங்களூர் வந்து தமிழ்நாடு மாதிரி நம்ம கரெக்டா இல்லையா? பெங்களூர் வந்து ஏறக்குறைய தமிழ்நாடு. டீ கடையில போய் கூட தமிழ்ல பேசினா கூட டீ சாப்பிட்டு வந்துடலாம். அதனால வந்து பெங்களூர்லாம் ஒரு அவுட் சைடுன்னு சொல்ல முடியாது கண்டிப்பா. அதனால வந்து நம்ம மேக்சிமம் பாம்பே, டெல்லி அது மாதிரி போனால் நல்லா இருக்கும். இல்லைன்னா அப்ராடு போகிறது பெஸ்ட்டுப்பா. இந்த கேது மகா தசை வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில வந்து நிறைய போராட்டங்கள் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும், நிச்சயமா. அதை முடிச்ச பிறகுதான் உங்களுக்கு வந்து ரிலீஃபே கிடைக்கும். அதை முடிச்ச பிறகுதான் ரிலீஃபே கிடைக்கும் அப்படின்னு நம்ம கண்டிப்பா சொல்லலாம். அது வரைக்கும் டிஸ்டர்பன்சஸ் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணலாம்பா. இப்போ ஏன்னா இப்போ ஒரு 7ஆம் இடத்தை வந்து 2 பாவ கிரகங்கள் சேர்ந்து பார்த்துச்சுன்னா அந்த இடம் வந்து கெட்டுடும்னு சொல்லுவாங்க. கரெக்டா? இப்போ என்னதான் வந்து லக்னாதிபதி 7ஆம் அதிபதி பரிவர்த்தனை இருந்தாலும் அது லக்னாதிபதி 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடாது. லக்னாதிபதியும் 12ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை தான் சொல்லணும் அந்த இடத்த. அதனால வந்து 7ஆம் அதிபதி வந்து 7ஆம் அதிபதி வரும். ஆமா, சவுண்ட் அதிகமாகுது. அதான் உங்ககிட்ட இருந்து தான் வருது. நீங்க
7ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை தான் சொல்லலாமே தவிர அப்போ வந்து நல்ல அந்த அயன சயன போக பாக்கியம் தூக்கம் அதுல வந்து எல்லாமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதுல ஒண்ணுதான் கிடைக்கும். அயன சயன போக பாக்கியத்துல எல்லா பாவம் எல்லா காரகங்களும் கிடைச்சிடும்னு சொல்லிட முடியாது நிச்சயமா. அப்போ வந்து நல்ல தூக்கம் மட்டும் கிடைச்சிடும் கண்டிப்பா. அது கூட வந்து கொஞ்சம் இந்த கேது தசையில கண்டிப்பா இருக்காது, ரெஸ்ட்லெஸ்ஸா தான் இருக்கும் நிச்சயமா. இந்த கேது தசை நீங்க வந்து ஓவர் கம் பண்ணணும்பா. பண்ண பிறகுதான் லைஃப் வந்து செகண்ட் லைஃப் பத்தி பேசணும். செகண்ட் லைஃப் இருக்குன்னா கண்டிப்பா இருக்கு, அதுல நோ டவுட் அட் ஆல். நிச்சயமா செகண்ட் லைஃப் இஸ் தேர் உங்களுக்கு. அது எப்போ பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து இப்பெல்லாம் பண்ண முடியாது. இப்போ கேது மகா தசை சுக்கர புத்தி ஓடிட்டு இருக்கு உங்களுக்கு, கரெக்டா? கேது தசை சுக்கர புத்தி இப்பெல்லாம் சான்ஸே இல்லை, கிட்ட போகக்கூடாது. அதனால வந்து மினிமம் ஒன்று 4 இயர்ஸ் பொறுத்து தான் நீங்க அதை பத்தி சிந்தனை பாதியாவது முடியணும். முடிச்சுட்டு அதுவும் கேது தசை ஃபுல்லா நீங்க வெளியூர்ல இருந்தீங்கன்னா லைஃப் ஓடும், இல்லைன்னா இல்லைப்பா. உள்ளூர்ல பெங்களூர்லாம் வந்து நம்ம தமிழ்நாடு மாதிரி தான் கணக்கு. அதனால வந்து பெட்டர் நீங்க நார்த் இந்தியா போங்க, இல்லைன்னா வந்து அப்ராடு போங்க. அப்ராடு போனீங்கன்னா கொஞ்ச நாள் பொறுத்து கூட கல்யாணம், இந்த சுக்கர புத்திலேயே கூட கல்யாணம் பண்ணிடலாம், தப்பு இல்லை. சரிங்க சார். சுக்கர தசை நல்லா இருக்குமா சார்? 20 வருஷம் சுக்கர தசை கண்டிப்பா நல்லா இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. சுக்கரன் வந்து 12ல மறைஞ்சாரு அதனால கெட்டு போயிட்டாரோ அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. லக்னாதிபதி அவரு, நிச்சயமா லக்னாதிபதி தசை வந்து கண்டிப்பா நல்ல தசை தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதனால நிச்சயமா நல்லா தான் இருக்கும். இன்னும் ஒன்று, அவர் சனியோடு சேர்ந்து கேதுவோட சாரத்தில் இருக்காரு. அந்த கேதுவோட சாரத்தில் இருக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். அம்சத்துல வேற நீச்சத்தை வந்து சுக்கரன் சாரத்துல தான் சார் இருக்காரு, பரணி சாரத்துல தான் இருக்காரு. அதாவது அம்சத்துல நீச்சமா இருக்காரு. அம்சத்துல கேது சாரம் இல்லை, சனி கேது சாரத்துல இருக்காரு. சுக்கரன் வந்து நீச்சமாயிருக்காரு. பட் நீச்சமா இருக்கிறதுனால ராசியில பலமாகி அம்சத்துல நீச்சமானா அப்போ உண்மையான நீச்சத்தை வந்து வெளித்தள்ளுது, கரெக்டுங்களா? அப்போ வந்து அந்த சுக்கரன் வந்து வீக் தான் என்ன இருந்தாலும், லக்னாதிபதி வீக். அதை வந்து ஓவர் கம் பண்ணணும்னா நம்ம அப்ராடு தான் போய் ஆகணும், வேற வழி கிடையாது. அது இல்லாமல் சுகஸ்தானத்துல 4 இருக்கு, லக்ஸூரியஸ் லைஃப் வந்து என்ஜாய் பண்ணுவோம். பட் இருந்தாலும் அதுல வந்து குறைகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். குடும்பஸ்தானத்தை வந்து சனி பார்த்துட்டே இருக்காரு, கரெக்டா? குடும்பஸ்தானத்துக்கு சனி பார்வை பட்டுட்டே இருக்கு. அப்போ குடும்பத்துல கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணலாம் கண்டிப்பா. இதுதான் காரணம், வேற ஒண்ணுமே இல்லை. அதனால கண்டிப்பா உங்களுக்கு செகண்ட் லைஃப் உண்டு, நிச்சயமா உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. வாழ்த்துக்கள். எனி அதர் கொஸ்டின்? எப்படிங்க சார், திருமணமான பொண்ணு அமையுமா இல்ல திருமணமான பொண்ணு அமையுமா, எப்படி சொல்ல முடியுமா? இப்ப இல்ல ஒண்ணும் இப்ப முடியாது, அது வந்து இப்ப சொல்ல முடியாது கண்ணு. அது வந்து சொல்லலாமே தவிர பட் வந்து அவங்க கிளாரிஃபைடா சொல்ல முடியாது. நல்ல பொண்ணு வருவா நிச்சயமா, அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. நன்றிங்க சார். நன்றி, வாழ்த்துக்கள், நன்றி. சரி, அடுத்து